ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஐபிஎல் 2026. ஒரு சூப்பர் கேமு, பட் சுமாரா முடிஞ்சு போச்சு. செமையா சேஸ்ல இருந்தாங்க கேகேஆர். வெல்கம் டு த ரிவ்யூ ஷோ பிடாக். வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ. சரியான ஒரு கேமு, செம்மையா போயிட்டு இருந்தது. திடீர்னு வந்து எங்க இருந்து தான் அப்படி கேமை விட்டாங்கன்னு தெரியல. கியூடோஸ் டு சன்ரைசர்ஸ். சரியான வின், டாப் வின். பெரிய மார்ஜின், அதாவது 25 ரன்ஸ் மார்ஜினே பெருசுன்னு சொல்லுவீங்க. 65 ரன்ஸ் மார்ஜின், ரொம்ப பெரிய விக்டரி. வெல்கம் டு த ஷோ பிடாக். ஓப்பனிங் தாட்ஸ், நம்ம ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி இட் வாஸ் எஸ்ஆர்ஹெச் வின் டுடே. என்ன நினைக்கிறீங்க? வாட் வென்ட் ராங் ஃபார் கேகேஆர்? டாஸ் வின் பண்ணிட்டு இங்க பேட்டிங் ஆடணும்னு சொன்னா போலிங் போடணும்னு சொன்னா பேட்டிங். எதுவும் சொல்லாம யோசிக்காம சொல்ல மாட்டேன். ஓகே, அதாவது எப்படின்னா நிறைய பேர் எப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னா when the toss bowl first win the match. This is IPL. That is not IPL cricket தெரிஞ்சவனுக்கு. ஓகே, IPL 2025 batting first 1-4, batting second as 1-2, no result 1 in that game. Punjab Kings scored more than 200. This is how I started the episode. ரெண்டாவது எப்படின்னா பேட்டிங் வின் ஃபேக்டர் 11 to 16 ஓவர்ஸ். என்னடா இது அலாவுதீனின் அற்புத விளக்கு மாதிரி இந்த ஆளு கணக்கு சொல்றானா? இஷ்டத்துக்கு கணக்கு சொல்றானே இவன். ஓகே, அக்கு வேறா ஆணி வேறா, பிளேயிங் கண்டிஷன்ஸ் தெரியணும் ஃபர்ஸ்ட். ஓகே, எல்லா பவர் பிளேல 70 ரன் அடிக்கிறான், ஈஸி. ஃபர்ஸ்ட் 6 ஓவர் கல்ட்டு, கடைசி 8 மிடில் ஓவர்ஸ்ல டிஃபென்ஸ், கடைசி 5 ஓவர்ல கல்ட்டு. கிரிக்கெட் சர்ஃபேஸ், ஒவ்வொரு சர்ஃபேஸையும் அக்கு வேற ஆணி வேற ஆராய தெரியணும். 11 to 16 ஒரு 6 ஓவர்ஸ் கொல்கட்டா மாதிரி ஒரு ஹை ஸ்கோரிங் பண்ணி சொல்றேன்னா ஏன் சொல்றேன்? 6 ஓவர்ல 2 வந்துடும். ஸ்பின்னர்ஸ் இங்கே வரமாட்டாங்க பிக்சருக்கு அப்படின்னு. ஸ்பின்னர்ஸ் ஆர் பிக்கிங் அப் விக்கெட்ஸ் எவ்ரி 25.3 பால்ஸ். ஒரு ஸ்பின்னர் 4 ஓவர் தான் போட முடியும், அது 24 பால் தான். ஆன் ஆவரேஜ் 25 பாலுக்கு ஒரு தடவை தான் விக்கெட்டை ஸ்பின்னர் எடுக்கிறான். ஸ்பின்னர் இங்க வரமாட்டான். நல்லா போட்டு முசரபாணி 4 ஓவர்ல 40 மேல போவாரு. இன்னைக்கு ஒரு 4 விக்கெட் எடுத்தாரு. வாட் டிஃபரண்ட் இட் மேட்? ஜீரோ. நிறைய பேர் எப்படி ஆர்கியூ பண்ணுவான், போங்க சார் ஒரு விக்கெட் எடுக்கலன்னா 240 போயிருக்கும். அந்த மாதிரி ஆர்கியூ பண்ற வரைக்கும் நீ ஜெயிக்க முடியாது. ஓகே, உன்னோட டாப் போலர் லைக் வருண் சக்கரவர்த்தி திருப்பி திருப்பி ரவுண்ட் விக்கெட் தான் போடுவாரு. லெப்ட் ஹேண்டருக்கு 25 ரன் தான் கொடுப்பாரு, அதை அவரை மாத்திக்க மாட்டாரு. அதை போய் ஒரு கோச்சா ஒரு நின்று போடு ஓவர் த விக்கெட்டுன்னு சொல்லுவியா? மாட்டேன். என்னாச்சு இன்னைக்கு? 25 ரன்னு. இதை எத்தனை தடவையா சொல்லிட்டு இருக்கோம், டெக்னிக்கல் எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்தாச்சு உங்களுக்கு. வைட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து லெஃப்ட் ஹேண்டருக்கு நீங்க போட்டீங்கன்னா யுவர் ரிலீஸ் வில் பிகம் மோர் ரவுண்ட் ஆம். ஓகே, வருண் சக்கரவர்த்தி when he can generate speed, when he has got a tall release. டால் ரிலீஸ் எப்போ வரும் உங்களுக்கு? ஓவர் தி விக்கெட் ஓடும்போது அவர் எப்படி ஓடி வருவாரு? he runs closer to the crease from an angle. ஸோ அங்கேருந்து நீங்க when you get closer to the stumps, you will have a high release, so you can use your shoulder more, you'll be more quicker, and his carom balls, googlies will be more lethal when he comes over the wicket. ரவுண்ட் த விக்கெட்ல இருந்து அவரோட ஆங்கிள் ஆஃப் ரன் அப்புக்கு க்ளோஸா வந்து போடவே முடியாது. வைட் ஆஃப் த கிரீஸ்ல தான் வந்து போடுவீங்க. வைட் ஆஃப் த கிரீஸ் வந்து போடும்போது ரவுண்ட் ஆம் ஆயிடும். ரவுண்ட் ஆம் ஆயிடுச்சுன்னா யூ வில் நாட் பி ஹாஃப் எஃபெக்டிவ் தேன் வாட் யூ ஆர். அண்ட் ஹஸ் பின் ப்ளீடிங் ரன்ஸ் டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரைட் ஃப்ரம் த வேர்ல்ட் கப் விச் வி ஹவ் பீன் ஹைலைட்டிங். அதை அவரு யோசிக்கல. இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எஸ்ஆர்ஹெச் வந்துட்டு 10 ஓவர்ல இம்போசிங் 123 ஃபார் 4. 10 ஓவர்ல 123 ஃபார் 4. அடுத்த 6 ஓவர்ல எவ்வளவு ரன் அடிச்சாங்க தெரியுமா? 52 ஃபார் நோ லாஸ். 6 ஓவர்ல ஆஃப்டர் பிளிஸ்டரிங் ஸ்டார்ட். கேகேஆர் எவ்வளவு தெரியுமா? 10 ஓவர்ல 110 ஃபார் 3. கடைசி 6 ஓவர்ல எவ்வளவு ரன் அடிச்சா? எவ்வளவு அடிச்சாங்க? ஆல் அவுட் ஆயிட்டாங்க. 51 ஃபார் 7, அவங்க 52 ஃபார் நோ லாஸ். வின் ஃபேக்டரை டிக் பண்றவன் தோத்ததா சரித்திரமே கிடையாது. செகண்ட் ஸ்பின்னர்ஸோட எக்கானமி. கேகேஆர் வித் வருண் சக்கரவர்த்தி, கேகேஆர் வித் சுனில் நரைன் 8 ஓவர்ஸ்ல 86 ரன்ஸ் 1 விக்கெட், 10.75 எக்கானமி. இங்க 2 பேர் 23 வயசு. ஹர்ஷ் தூபே 23 வயசு. சிவாம் குமார் whom I rate very highly 23 வயசு. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாக்கெல்லாம் பவர் பிளேல கொடுத்து காமெடி பண்ணாங்க, அது வேற விஷயம். இருந்தும் 7 overs 73 runs 1 wicket with an economy of 10.42, which is lesser than 10.72. Sunrisers 2, KKR 0. KKR மேட்ச் ஜெயிச்சாங்க. அதுக்கு மேல அனாலிசிஸ் கிலோஸ். இப்ப நீங்க பேசுங்க.
இல்ல ரெண்டு டீமுமே வந்து போலிங் ஃப்ரண்ட்ல வந்து பயங்கர காமெடி பண்ணாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் தான் சொல்றேன் பாருங்களேன், பயங்கர காமெடி போலிங் சேஞ்சில் ஒரு பெரிய காமெடி பண்ணாங்க நிறைய. அவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணாங்க இந்த ஸ்கோர் எப்படியாவது கொடுத்துடணும்னு சொல்லி. இந்த பெயினை வந்து ஏன் இப்படி பிடிச்சின்னு தொங்குறாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. பெயினை வந்து நீங்க பின்னாடி போட்டாலே பெயின்ஃபுல்லா இருக்கு, அவரை வேற கொண்டு வந்து முன்னாடி போட்டு பெயினை வந்து பெயின் தாங்க வருது உங்களுக்கு மேட்ச் பாக்குறதுக்கு, கண்ணில் பெயின் வருது பாக்குறதுக்கு. அவர் இல்லாத பட்சத்துல வந்து அபிஷேக் சர்மாக்கு போலிங் கொடுக்கணும்னு பேசினோம் போன மேட்ச். அதுக்கிட்ட பவர் பிளேலேயே கொடுப்பீங்க? அவர் அங்கிரிஷ் ரகுவன்ஷி வந்து ஒரு மாதிரி ஒரு அட்டாக்கிங் ஸ்பின்னரை வந்து பவர் பிளேல ஆடுவாரு எதிர்கொள்வாருன்னு பார்த்தா அவருக்கு ஒரு ஃப்ரீயா கொடுத்தீங்க. அவர் 2 6 அடிச்சு அழகா செட் ஆயிட்டாரு, பயங்கரமா எடுத்துன்னு போனாரு. அவர் வந்து பாருங்க, அவர் எஸ்ஆர்ஹெச்சுக்கு 12th மேனா ஆடின்னு இருக்காரு. அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு ரன் அவுட் பண்றாரு, ஓடி ஓடி போய் அவரே அவுட் ஆறாரு. கடைசி நேரத்துல வந்து ரிங்குக்கு ஸ்ட்ரைக் கொடுக்காம அவர் பாட்டு ஆடினே இருந்தார் ரொம்ப நேரம். ஸோ இதெல்லாம் ஒண்ணுமே புரியல. அண்ட் வெரி வெரி ஆர்டினரி ஃபீல்டிங் ஃப்ரம் எஸ்ஆர்ஹெச் பிடாக். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப சுமாரா போலிங் பட்டு ஆர்டினரியா ஃபீல்டிங் பண்ணி ஒரு ஆர்டினரி கேகேஆரோட ஒரு வின் பண்ணிட்டாங்க நான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒன்னே ஒன்று கரெக்டாக பண்ணாங்க. ஹர்ஷல் பட்டேல், ஜெய்தேவ் உனத்கட் 2 பேரும் ஆட முடியாது, அதுக்கு பதிலாக சிவாங் குமார் உள்ள வரணும் அப்படின்னு சொன்னேன். ரெண்டாவது, இந்த டேவிட் பெயினை பத்தி கிளீனா சொல்லிட்டேன். அந்த காலத்துல இந்த டார்லிங் 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 ஒரு படம் இருக்கும், அந்த பாக்யராஜ் பெல்ஸ் பேண்ட் போட்டு ஓடி வருவார் மெதுவா ஸ்லோ மோஷன்ல ஹீரோயினை கட்டி பிடிக்கிறதுக்கு. ஓகே, அந்த மாதிரி ஓடி வந்துட்டு 125 கிலோமீட்டர்ல போடுறாரு, 125 கிலோமீட்டர்ல போடுறாரு, 25 ரன் ஒரு ஓவருக்கு. திருப்பி திருப்பி சொல்றேன், டேலண்ட் ஸ்கவுட்டிங்கிறது எப்படின்னா கண்டிஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஒரு கரீபியன் பிரீமியர் லீக், பாகிஸ்தான் சூப்பர் லீக், இந்தியன் பிரீமியர் லீக் ஒரு 100னா அந்த கண்டிஷன்ஸுக்கு இந்த போலர் உதவுவானா மாட்டானான்னு நான் தெரியாம கேட்கிறேன். நான் எதுவுமே யோசிக்காம சொல்ல மாட்டேன். இந்த மேட்ச்னு சொல்ல, போன மேட்ச் முடிஞ்ச உடனே சொல்லிட்டேன். எஸ்ஆர்ஹெச்சோட டேலண்ட் ஸ்கவுட்டிங் ஹஸ் பீன் அப்சல்யூட்லி பினாமினல். அவங்கள புகழாத இதுவே நான் கிடையாது. டேவிட் பெயின்ல he doesn't even belong to this level. I'm sorry if I'm harsh. வியூவர்ஸ் நான் ஏமாத்த விரும்பல. ஐம் சாரி இஃப் ஐம் ஹார்ஷ். பாட்டம் லைன் ஓகே, ஃபீல்டிங் ரொம்ப மோசமா பண்ணாங்க. பியூட்டிஃபுல்லா போட்டாரு சிவாங்க, 4 ஓவர்ல 41 ரன் பியூட்டிஃபுல்லா போட்டாரு. இதுல அவங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்ன வந்துருச்சுன்னா, பவர் பிளேல வந்து 2 ஓவர்ல 17 ரன் ஒரு விக்கெட் கொடுத்தாரு, எடுத்தாரு. இது இல்ல உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டர் வந்துட்டு எப்படி போட முடியும்? லெஃப்ட் ஹேண்டர் போட முடியாது. இல்ல ரூல் மேட்ச் ரெஃபரி என்ன பண்ணாரு, உடனே லெஃப்ட் ஹேண்டர் இருக்காரு, நீங்க போலிங் போடக்கூடாது அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க. அதுக்கப்புறம் சுனில் நாராயண் வேற இறக்கிட்டாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னும் நீங்க போட முடியாது. அவர் அதுக்கப்புறம் 2 ஓவர் போலிங்கே போட முடியாது. ஓகே, அது ஒரு பிரச்சனை வந்து மாட்டிக்கிட்டாங்க அவங்க. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, சன்ரைசர்ஸ் ஹவ் பீன் வெரி ஹேண்டிகேப்ட். அதான் நான் சொல்றேனே, லைஃப்ல ஒண்ணு வடிகட்டுல முட்டாளா இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவாங்க, அப்பயும் ஒரு ஒரு விதத்துல எல்லாரும் நீங்க சொல்றத ரசிப்பாங்க, முட்டாளு நல்லா காமெடியா இருக்குன்னு. ஓவர் இன்டெலிஜென்டா இருந்தாலும் ஒரு பிரச்சனையா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் எனக்கு புரியாது. இந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து இது போடக்கூடாது அப்படின்னு எனக்கு அந்த ரூல்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் அதெல்லாம் ஃபாலோவே நான் பண்ண மாட்டேன். நிக்லஸ் புரனுக்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான் முதல்ல போடணும்னு நான். ஓகே, ஸ்ட்ரைக் ரேட் காட்டுவான் எக்ஸல் ஷீட்ல, கடைசி 10 பால்ல 6 6 அடிச்சிருக்காரு நிக்லஸ் பூரன் எக்ஸல் ஷீட்ல ஸ்ட்ரைக் ரேட் காட்டுவான். காட்டினானே அதுக்கப்புறம் நீ பேண்ட், ஒண்ணுமே நீ பண்ண முடியாது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப அதுவும் அந்த பின்னால செட் பண்ணாரு பாருங்க. நார்மலா நீங்க என்ன பண்ணுவீங்க, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்னா லாங் ஆஃப் தான் பின்னாடி போடுவீங்க, பர்டிகுலர்லி போலிங் அவுட் சைட் த ஆஃப் ஸ்டம்ப். அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும், டென்ட் ஆகி பால் டமால் மிட் ஆஃப் மேல தூக்கி ஒரு 1 பவுன்ஸ் போர் அடிச்சாரு. அதுக்கப்புறம் வைட் ஆஃப் த கிரீஸ் வந்து ட்ரெஜெக்டரி அப்படியே ஸ்லோ பண்ணி, ஒருத்தர் கேட்டார் பாருங்க, அட்டாக்கிங் ஸ்பின்னர்னா என்ன, டிஃபென்சிவ் ஸ்பின்னர்னா என்னன்னு. இதுதான் அட்டாக்கிங்ன்றது. மேல அப்படி போட்டார் பாருங்க, அதே லைனு உங்களுக்கு வந்துட்டு அதே லென்த், அப்படியே ட்ரெஜெக்டரியை மட்டும் சேஞ்ச் பண்ணி அப்படியே நிக்க வச்சாரு பாருங்க. அப்படியே முன்னாடி ஆட போய் டோ எண்ட் ஆஃப் த பேட்ல பட்டு வந்தது பாருங்க, அதுதான் அட்டாக்கிங். எப்ப நீ தில்லுக்கு துட்டுன்னு ஸ்பின்னர் மேல போடு, தைரியமா போடுற அடிக்கட்டும் அப்படின்னு நீ எப்ப இது பண்றியோ அப்பதான் உனக்கு வந்து விக்கெட் எடுக்க முடியும். நான் உங்களை திருப்பியும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். வருண் சக்கரவர்த்தி 2 ஓவர் போலிங்கே போடல. ஓகே, இப்ப எல்லாரும் என்ன கணக்கு பண்ணுவாங்க, முசரபானி 4 for 41. இப்ப நான் வந்து அந்த 4-day கிரிக்கெட்ல வேலை செய்யும் போது அதான் சொல்லுவேன். ஒரு போலர் என்ன பண்ணுவோம், 43 ஓவர் போட்டு 139 ரன் கொடுத்து 5 விக்கெட் எடுத்துட்டு பாலை காட்டுவான், வேடா கீழன்னுவேன். நீ 43 ஓவர் நீ போடுறன்னா ஆப்பனன்ட் வுட் ஹவ் பேட்டட் 130 ஓவர்ஸ். அவன் 416 ரன் அடிச்சிருப்பான், இவன் 5 for 139 பாலை காப்பான். ஒரு மேட்ச் வின்னிங் அப்படின்னா 27 ஓவர்ல நீ 5 விக்கெட் எடுத்தனா யூ ஆர் டீரைலிங் த ஆப்போசிஷன். ஓகே, I would say 4 overs 27 runs and no wickets is a match winning performance than
41-4. நான் திருப்பியும் சொல்றேன், முத்துராபாணி பேடா போடல, நல்லா போட்டாரு. பேடா போட்டாருன்னு இப்ப டிம் பெயின் டசன்ட் பிலாங் டு திஸ் லெவல், அவர் ஆடக்கூடாதுன்னு சொல்லுவேன். இப்ப ஏன் வந்து அன்பார்ச்சுனேட்டா கேகேஆர் வந்துட்டு டிம் சைப்பர்ட்ட ஆடியே ஆகணும்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு அவரு 30 ரன் ஒரு 11 பால்ல ஒரு த்ரஸ்ட் ஃபின்னாலன் கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தாருன்னா மேட்ச் எப்படி போயிருக்கும்? ஐ எம் ஒன்லி ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின் டு யூ ஆன் அ ரீசன். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. வருண் சக்கரவர்த்தி 7th மேட்ச் இன் ப்ராக்ரஸ் அந்த இதுல கிரிக் பஸ்ல போட்டாங்க. கடைசி 6 மேட்ச்ல எல்லா மேட்சும் எவ்வளவு ரன் கொடுத்துருக்காருன்னு 7th இன் ப்ராக்ரஸ். சம்ஹவ் ஹி லுக்ஸ் அவுட் ஆஃப் கான்பிடன்ஸ். சுனில் நரேனும் பாத்தீங்கன்னா அந்த பழைய சுனில் நரேன் வரலங்கும் போது இவங்க ஜெயிக்கிறதுக்கான ஒரே சான்ஸ் 2 ஓப்பனிங் பேட்ஸ்மேன் 2 போலர்ஸ் இருந்தாங்க போது, அந்த 2 போலர்ஸ் இன்னும் ஐபிஎலுக்கு வரலங்கும் போது யூ ஹாவ் டு ஃபைண்ட் அ வே டு கெட் டீம் சைப்பர்டின். ஏன்னா கேமரூன் கிரீனும் இன்னும் வரல ஐபிஎலுக்கு, அவர் போலிங்கும் போட முடியாது, அவரும் ஐபிஎலுக்கு வரலங்கும் போது கேகேஆர் ஆர் பிளேயிங் அப்சல்யூட்லி ராங் காம்பினேஷனு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது உங்களுக்கு. சன்ரைசர்ஸ் வந்து பியூட்டிஃபுல்லா பேட்டிங் ஆனாங்க. எனக்கு என்னமோ டிராவிஸ் ஹெட் 100 அடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்த்தேன் நானு. அவுட் ஆயிட்டாரு, ஆனா பயங்கரமா ஆடினார் அவரும். அபிஷேக் சர்மாவும் கொஞ்சம் ஃப்ளோக்கு வர்ற மாதிரி இருக்கு. இஷான் வாஸ் வெரி வெரி அன்பார்ச்சுனேட். திருப்பியும் சொல்றேன், கிளாசன் பழைய கிளாசனா வரல. இன்னைக்கு ஒரு 50 தேத்திட்டாரு, பயங்கர ரஸ்டியா இருக்காரு. But that is what the best thing that could happen for Sunrisers with Klaasen showing his rustiness. மெதுவா அவங்க டாப் ஆர்டர் ஃபார்முக்கு வருது. பேட் கமின்ஸ் உள்ள வந்துட்டார்னா நான் திருப்பியும் சொல்றேன், I said they are going to push for a playoff spot. 5வது பிளேஸ் முடிக்கலாம், இல்ல 4வது பிளேஸ் முடிக்கலாம்னு. That is a massive chance of happening because the captaincy will go to next level. Pat Cummins 4 overs is going to be a game changer. அதனால it's only a gain for இவங்க சன்ரைசர்ஸ். கேகேஆர் இந்த காம்பினேஷனை அவங்க மாத்தல அப்படின்னா அவங்க பேட்டிங்கும் சிரிக்குது, போலிங்கும் சிரிக்குது. அவங்களோட பாதை நம்ம சொன்ன மாதிரி முள் பாதையா தான் இருக்கும். ஸோ கேகேஆர் வந்து வாடிக்கையா வந்து 225 ரன் மேல கொடுக்குறாங்க. வாடிக்கையா அது வந்து வாடிக்கை. நார்மலா போனீங்கன்னா இந்த தியேட்டர்ல டிக்கெட் வாங்கினு 120 ரூபா டிக்கெட் வாங்கி உள்ள போற மாதிரி 220 ரன் கொடுக்குறாங்க. ஓகே. ரெண்டாவது என்னன்னா ஃபின் ஆலன் 7 balls 28, 400 ஸ்ட்ரைக் ரேட். மேட்ச் வின் பண்ணி கொடுக்க முடியுமா? முடியும், பண்ணிருக்காரு. அங்கிரிஷ் ரகுவன்ஷி 178 ரன் ஸ்ட்ரைக் ரேட், 29 பால் 52 ரன். மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாரா? தெரியாது. அதுக்கப்புறம் யாரு? கேம் கிரீன் ஐபிஎலுக்கு வந்தாரா? தெரியாது. அஜிங்கியா ரஹானே செட்டிங்ல வந்து உங்களுக்கு அந்த பஸ்ட் கொடுப்பாரு. சேஸ் பண்றது 220 அடிக்க முடியுமா? தெரியாது. அவங்க அழகா போட்டாங்க. இன்னைக்கு அபிஷேக் சர்மா முதற்கொண்டு பவர் பிளேயரை நம்ம போட்டு தைரியமா போடலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் 4மே ரைட்டு, நீங்க தில்லா போடுங்க வந்துன்னு தாராளமா போட்டாங்க. நீ ஒரு 6 கொடுத்தாலும் கவலைப்படாத, விக்கெட் எடுக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தைரியமா போட்டாரு. இஷான் பிரில்லியண்டா பண்ணாரு. எனக்கு தெரிஞ்சு இஷான் வெரி குட் கேப்டன்சி. பட் ஆனா கொஞ்சம் கவுத்து விட்டாங்க ஃபீல்டிங்ல லைட்டா. இதெல்லாம் ஒரு நல்ல டீமுக்கு அகேன்ஸ்டா காஸ்ட்லியா இருக்கும். பட் தே ஹேவ் டு சார்ட் தேர் ஃபீல்டிங். எஸ்பெஷலி ஹர்ஷ் துபே டெஃபினட்டா ஹேஸ் டு சார்ட் தேர் ஃபீல்டிங். இந்த கேம் இந்த லெவலுக்கு ஹி இஸ் ஸ்லைட்லி ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட். ஆனா ஹாட் ஸ்பாட்லயும் நிக்கிறாரு. அந்த ஒன்ன தவிர எக்ஸலண்டா போட்டாரு ஹர்ஷ் துபே. அண்ட் ஆன் த கான்ட்ரரி பிடாக், என்ன வருண் சக்கரவர்த்தி பத்தி கேட்டீங்க. ஆக்சுவலா உங்ககிட்ட தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். வாட் இஸ் இட்? காம்ஸ்லயும் பேசும்போது என்ன சொல்றாங்க, காமெண்ட்ரியில பேசும்போது என்ன சொல்றாங்க, வருண் சக்கரவர்த்தி ரொம்ப ஃபாஸ்டா போட ட்ரை பண்றாரு. அதே ஆன் த கான்ட்ரரி சுனில் நரேன் மெதுவா டிராக் பண்றாரு, இழுத்து ஸ்லோவா போட்டு அந்த பேக் ஃபுட்ல கட்டடிக்க வைக்கிறாரு சிங்கிள் கொடுக்கறதுக்கு, ஆர் பேக் ஃபுட்ல புஷ் பண்ண வைக்கிறாரு ஸ்வீப்பருக்கு சிங்கிள் ஆடுறதுக்கு, இல்ல இறங்கி வந்து என்ன அடிச்சுதான் ஆகணும்ன்ற மாதிரி போடுறாரு. பட் ஆன் த கான்ட்ரரி வருண் வந்து இஸ் ட்ரைங் டு போல் fast and getting hit ன்னு சொல்றாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? what is it that is not able to get to the picture from அந்த T20 World Cupல இருந்து அந்த டிரான்ஸ்லேஷன் நடக்கல இன்னும் ஐபிஎல்ல. is slightly finding it difficult on a regular basis. ரன்னுக்கு போறாரு, ஏன் நினைக்கிறீங்க? 3 ஓவர்ல 50 ரன் எல்லா மேட்சும் நீ கொடுக்குறன்னா சுனில் நரேனை வந்து நீ என்ன பண்ண சொல்ற? விக்கெட் இது அட்டாக்கிங்கா போலிங் பண்ணுமா? பேஸ்லெஸ் இது என்ன பொறுத்த வரைக்கும். இஃப் யூ 3 ஓவர்ல 50, 6 ஓவர்ல 75 இந்த மாதிரி நீங்க இருக்கும்போது அண்ட் வாட் மைண்ட் செட்? இப்ப SRH 84 for 1 பவர் பிளேல அந்த சிச்சுவேஷன்ல சுனில் நரேன் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியுமா? அதனாலதான் வேற வழி இல்லாம என்ன போடுறாரு, பேக் ஃபுட்ல தள்ள பாக்குறாரு.
ஓகே, அவரை நீங்க குறை சொல்ல முடியாது. வருண் சக்கரவர்த்திஸ் ஒன்லி ப்ராப்ளம் இஸ் bowling டு லெஃப்ட் ஹேண்டர். தட்ஸ் அ பாட்டம் லைன். சும்மா இங்க உட்காந்து ஸ்பீடா மீட்டரை பார்த்துட்டு 101 கிலோமீட்டர் போடுறாரு, 96 கிலோமீட்டர். நான் கொடுத்தால எக்ஸ்பிளனேஷன் உனக்கு. he is not the same when he bowls round the wicket to left handers. இன்னைக்கு அவர் 2 ஓவர்ல 31, 25 எங்க போச்சு? அபிஷேக் சர்மாவோட 6 பால், அடுத்த இதுல 6 ரன் தான் கொடுத்தாரு. தென் தே நெவர் ஈவன் காட் ஹிம் பேக் டு போலிஸ் வாட் ஆர் 4 ஓவர்ஸ்க்கும் போது பேசும்போது கரெக்டா எந்த பாயிண்ட் எங்க அடி வாங்குறாரு. இஸ் பீன் ரியலி எக்ஸ்பென்சிவ் டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரைட் த்ரூ த வேர்ல்ட் கப். ஈவன் தோ ஹி bowled very well in the few games, even then in those games he was really taken away by the left handers-க்கும் போது எங்க பிரச்சனை இருக்குங்க. இது பண்ண சுனில் நாராயண நான் குறையே சொல்ல மாட்டேன். அதைத்தான் நான் திருப்பியும் சொல்றேன் உங்களுக்கு. முசரபானி விக்கெட் எடுத்த போது மேட்ச் ஆல்ரெடி போயிடுச்சு. எப்ப எடுத்தாரு ஒரு விக்கெட்டு? மேட்ச் உங்களுக்கு அப்பயே போயிடுச்சு. நான் என்ன சொல்றேன், 227 கொடுக்குறியா, 245 கொடுத்துட்டு டிம் சைஃபர்ட்ட உள்ள வச்சுக்கோ. தட் மைட் கிவ் யூ an outside chance. பட் ஆனா கேகேஆர் 2 bowler வச்சுதான் ஆடுறாங்க. சுனில் நரேன் ஒண்ணு, வருண் சக்கரவர்த்தி ஒருத்தரை அடிக்க பாக்குறாங்க, ஒருத்தரை நார்மலா அட்டு போறாங்க. அவரையுமே 4 overs 39 கொடுத்திருக்காரு. ஆல்மோஸ்ட் 10 runs per over அவருமே போறாரு. நீங்க 2 bowler வச்சுதான் டோர்னமெண்ட்டுக்கே வந்திருக்கீங்கன்னு போது அந்த 2 bowler-ஐயும் அடிச்சிட்டீங்கன்னா அவங்க யாருக்கு போவாங்க? முசர்பானி போட்டார், எஸ். சி பீடா, நீங்க வேணா முசர்பானி வந்து 441 நாட் வெரி ஒரு பெடஸ்டல்ல வைக்க மாட்டீங்க. பட் ஐ ஃபீல் on a consistent basis if he can do 444 wickets எடுக்க முடியும்னா it is okay நான் ஃபீல் பண்றேன். பிகாஸ் ஏன் சொல்ல வரேன்னா அட்லீஸ்ட் he is trying to pick wickets. கடைசியில எடுத்த 2 விக்கெட் அது ஓகே, பட் ஸ்டில் சொல்றேன் if he is able to hit the right lengths, அதுதான் தேவை இவங்களுக்கு. கேகேஆருக்கு அப் ஃப்ரண்ட் விக்கெட் எடுக்கிறதுக்கு தான் தேவை. பட் ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் பர்ஃபார்மன்ஸ் இஸ் கோயிங் டு டிரான்ஸ்லேட். 4 ஓவர் 41ன்றது பெருசா தெரியுது, பட் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. என்னால அது வந்து எப்படி பாக்குறதுன்னு தெரியல. நீங்க எப்படி பாக்குறதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்றேன். அந்த 4 விக்கெட்ல அட்லீஸ்ட் ஒரு 2 விக்கெட் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல எடுத்திருந்தாருன்னா தட் மேக்ஸ் எ டிஃபரன்ஸ். 4 ஓவர்ல 47 வைபவ் வரோரா, 4 ஓவர் 41 முசரபானி. என்ன டிஃபரன்ஸ்? என்ன டிஃபரன்ஸ்? மேல போட்டாரு, விக்கெட் எடுத்தாரு மேல. 4 ஓவர் 41, 4 ஓவர் 47, டிஃபரன்ஸ் ஆஃப் 6. 4 ஓவர் 41 முசரபானி, 4 ஓவர் 48 கார்த்திக் தியாகி. என்ன டிஃபரன்ஸ்? 7. இவருக்கு இந்த கடைசியில இந்த 2 ஓசி விக்கெட் விழுந்ததுனால the analysis looks better. நான் என்னோட கேள்வி அதான், அந்த 4 விக்கெட் என்ன இம்பாக்ட் தட் ஹஸ் கிரியேட்டட் இன் யுவர் டீம் வின்னிங் இஸ் at the blasting by 65 runs. ஓகே, இப்ப வருண் சக்கரவர்த்தி இந்த 2 ஓவர் உங்களுக்கு போடவே இல்லை. இப்ப இதே 4 ஓவர்ல வைபவ் ஒரு 65, கார்த்திக் தியாகி ஒரு 65ன்னா நான் சொல்ற பாயிண்ட் பேஸ்லெஸ்ஸா இருக்கும். இவர் 41, அவர் 47, 48. என்ன டிஃபரன்ஸ்? ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. அனுகுல் ராய் 2 ஓவர்ல 16. வழக்கம் போல அவருக்கு போலிங் கொடுக்கல. போன மேட்சா ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் அவருக்கு போலிங் கொடுக்க மாட்டேன்றீங்க? 2 ஓவர்ல 16 ரன், ஒரு விக்கெட். அவரோட 2 ஓவரை வேஸ்ட் பண்ணாங்க. வருண் சக்கரவர்த்தி செகண்ட் ஓவர் கேம் பேக் வெரி வெல், அவரோட 2 ஓவரை வேஸ்ட் பண்ணாங்க. ஓகே, அப்படிங்கும் போது சுனில் நரேனே 4 ஓவர்ல 39. அந்த மாதிரி நினைக்கும் போது இந்த போலிங் அட்டாக்கை ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைக்காத. இன்ஸ்பைட் ஆஃப் பிக்கிங் 4 wickets in 4 overs, your team has bleeded 226. அந்த விக்கெட்டை நீ எடுக்காம இருந்தா இன்னொரு 15 ரன் கூட போயிருக்கும். Do you think my question is very simple. அதுக்கப்புறம் ஒரு 243 ஒரு சைஃபட் இருக்காரு, அவர் ஒரு 7 பால்ல 30. சைஃபட் ஆடினா 100% இவங்க ஜெயிச்சிருவாங்கலாம் முட்டெல்லாம் கொடுக்கல. யூ ஆர் கிவிங் யுவர் செல்ஃப் அ சான்ஸ். திருப்பி நான் சொல்றேன், ஃபேன் ஆஃப் பிளெஸிங் முசரபானி. இப்ப ஆர்சிபி மாதிரி ஒரு பேட்டிங் லைனப், அந்த பேட்டிங் லைனப்புக்கே டஃபியை விட்டுட்டு நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க பேட்டிங்னு சொன்னேன். அவங்களுக்கு தேவையே இல்லை. கடப்கஜன் மாதிரி மாறி 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 வராங்க. தட்ஸ் வாட் தே ப்ரூவ்ட் மீ ராங் சேயிங் தட் இல்ல தலை எனக்கு பரவாயில்ல, ஒரு பேட்ஸ்மேன் கம்மியா இருந்தாலும் 7 பேர் வச்சு நாங்க அடிச்சிருவோம்னு. முதல்ல நான் சொன்னதே தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அஜிகேரான மேட்ச் வின் பண்ணி கொடுப்பாரா? தெரியாது. பின்னாலன் 10 ஓவர் ஆடுவாரா கன்சிஸ்டன்டா? தெரியாது. ரகுவன்ஷி மேட்ச் வச்சு கொடுப்பாரா? தெரியாது. கிரீன் மேட்ச் ஜெயிச்சு கொடுப்பாரா? தெரியாது. ரிங்கு சிங் ஜெயிச்சு கொடுப்பாரா? ஆமா ஜெயிச்சு கொடுப்பாரு. அனுகுல் ராய் ஜெயிச்சு கொடுப்பாரா? தெரியாது. ரமன்தீப் சிங் ஜெயிச்சு கொடுப்பாரா? தெரியாது. ஒரு பேட்ஸ்மேன் நீங்க வச்சிருக்கீங்கும் போது that is the only way to twist your combination to see whether you can get better results. You get excited by 4 overs 41. I will get excited with 4 overs 47, 4 overs 48. That's not going to give you any kind of இது. இன்னொன்னு நீங்க எப்படி யோசிக்கணும்னா, when you are winning, okay, when you are winning, that's a different issue altogether. பா நான் ஜெயிச்சிட்டோம். இப்ப RCB has won a game chasing 200. So they are allowed to say that I'm going to play the same combination. நீ 2க்கு 2 220 கொடுத்திருக்கா முசரபானியை வச்சிருக்க அப்படிங்கும் போது
நீங்க தான் சொன்னீங்க சினிமால டிக்கெட் வாங்கிட்டு போற மாதிரி போது தே ஹாவ் டு ஃபைண்ட் அ வே டு சேஞ்ச் அ சொல்யூஷன் அட்லீஸ்ட் டு ஸ்ட்ரென்தன் அ பேட்டிங் வேர் தே காட் லாட் ஆஃப் தெரியாது அண்ட் ஒன்லி ஒன் தெரியும் தட் இஸ் ரிங்கு சிங் இன் மை ஹம்பிள் ஒப்பீனியன். இதுக்கு மேல ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஐம் ட்ரைங் டு ஃபைண்ட் அ வே டு see whether KKR can break their combination and get a victory in because உங்களுக்கு வந்துட்டு considering 220 in every venue is not going to help your cause by any way. You don't normally chase 220 all the time. Mumbai chase பண்ணா இன்னைக்கு என்னாச்சு? They got blasted by 65. That's a trend of T20 cricket. Okay, they are thoroughly outplayed. I'm happy for Sunrisers. Pat Cummins திரும்பி வந்தார்னா this team will get even more stronger and healthier. அதுதான் ஒன்னு சௌரப் துபே இல்ல நவ்தீப் சைனி, உம்ரான் மலிக் கூட பரவாயில்ல, 4 ஓவர் 50 ரன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அட்லீஸ்ட் அந்த டீம் சைஃபர்ட் வந்து அதை வந்து ஒரு 15-16 பால் அடிக்கிறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ ரைட்லி சைட் பிடாக். இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இந்த டீமை பத்தி ஆர் இந்த கேமை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. நான் வந்து ஸ்டம்ப் பிடாக் செக்மெண்ட்டுக்கு போயிடுறேன். இன்னைக்கு ஒரு பிரில்லியன் கொஸ்டின் எடுத்துன்னு வந்திருக்கேன். அங்கித் கிருஷ்ணா, இவர் ஆல்ரெடி வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காரு, இவர் நல்ல கொஸ்டின் கேட்டிருக்காரு. அங்கித் கிருஷ்ணா கேட்டிருக்காரு, சார் ஹை பிடாக் சார், how does a person who has no cricket background become an analyst or umpire like you? I don't have any cricketing background. Also, on a fun note, apart from doing coaching and analysis and sometimes watching movies, what else do you do in the little free time you have? அவருக்கு free time இல்ல. Please consider this question, editor. I have been trying to ask this since a long time. அங்கித் கிருஷ்ணா 2004, உங்க கொஸ்டின் நான் 2-3 வாட்டி நானே படிச்சிருக்கேன். எடிட்டர் கிட்ட நீங்க ரிக்வஸ்ட் பண்ற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஆல்சோ நீங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ பிடாக் 24 மணி நேரம் தான் இருக்கு வாழ்க்கையில, அதாவது வாழ்க்கையிலன்ற பாருங்க, அதாவது ஒரு நாள்ல அப்படின்னா கிடையாது. அவருக்கு மட்டும் 30 மணி நேரம், அவருக்கு ஆஷன் ஆக்கலாம் 30 மணி நேரம் இருக்கு. அதை வந்து ஒரு சீட் கோட் யூஸ் பண்றாங்க, என்னன்னு எனக்கு தெரியல. ப்ளீஸ் பிடாக். அதாவது இவர் கேட்ட ஒரு கேள்வி கரெக்ட், இன்னொரு கேள்வி தப்பு. கிரிக்கெட் பேக்ரவுண்ட் இல்லாம நீங்க எப்படி அம்பையர் ஆனீங்க? அம்பையர் ஆகிறதுக்கு எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதி அந்த எக்ஸாம்ல குவாலிஃபை ஆகி வைவா ஓஸ்ல குவாலிஃபை ஆகி நீங்க போகணும். 23 வயசுல நான் அம்பையரிங் எக்ஸாம் தமிழ்நாட்டில் நான் எழுதின போது என்னோட 150 அவுட் ஆஃப் 150. தட்ஸ் அ பாட்டம் லைன். 150 அவுட் ஆஃப் 150. அதுக்கப்புறம் வைவா ஓஸ்ல வெங்கட்ராகவன் சார் டெரர் எல்லாருக்கும். அவர் உட்காந்து வைவா ஓஸ் கேள்வி கேட்கறாருன்னா நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க. ஸோ நீங்க வந்துட்டு for you to get in as an umpire, there is no cricketing background you need. லா தெரிஞ்சிருக்கணும். லா படிச்சு தெரிஞ்சு எல்லாரையும் வந்துட்டு எந்த ஒரு, எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்துல நான் எக்ஸாம் எழுதும் போது அப்படிதான் இருந்தது. there is no restriction. ஓகே, இன்னொன்னு பாத்தீங்கன்னா பிளேட் ஃபார் தமிழ்நாடு அண்டர் 23 கோல்ஸ், பிளேட் ஃபார் தமிழ் இது பேர் என்ன, கம்பைன் டிஸ்ட்ரிக்ஸ் அண்டர் 23, கம்பைன் டிஸ்ட்ரிக்ஸ் அண்டர் 19, கம்பைன் டிஸ்ட்ரிக்ஸ் அண்டர் 21 எல்லாம் ஆடி இருக்கேன் நான். ஓகே, அதை நான் ஏன் சொல்ல விரும்பலன்னா என் பக்கத்துல உட்காந்துருக்கிற ஒரு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஆடி இருக்காரு. நான் கிரிக்கெட் அவர்கிட்ட நான் பேசினேன்னா அவமானமா போயிடும், ஏன்னா அது ஒரு லெவலே கிடையாது. அதனாலதான் நான் கிரிக்கெட் ஆடினன்றதை யாருக்கும் சொல்லவே மாட்டேன் நான். ஓகே, ஸோ அம்பையரிங் நீங்க இதை எடுத்துக்கணும் அப்படின்னா வாட் யூ காட் டு நோ இஸ் டு கெட் டு டூ லெவல் 1, which is in my opinion is a free entry for everyone. You should be 45 years of less. 45 வயசுக்குள்ள இருந்தா யூ ஆர் குவாலிஃபைடு. அவங்க வந்து ஒரு பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது நீங்க என்ரோல் பண்ணிட்டு போய் எழுதணும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இத்தனை பேரை குவாலிஃபை பண்ணுவாங்க, கட் ஆஃப் மார்க்ஸ் இருக்கும். நீங்க குவாலிஃபை ஆனீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு வந்து வைவா ஓஸ் டெஸ்ட் வச்சு, ஐ டெஸ்ட் வச்சு, இயரிங் டெஸ்ட் வச்சு, மெடிக்கல் டெஸ்ட் எல்லாத்தையும் இது பண்ணி எடுப்பாங்க. ஸோ அம்பையரிங்க்கு எதுவுமே தேவையில்லை. இப்போ கிரிக்கெட் அனலிஸ்டா நீங்க வரணும் அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் 24 மணி நேரம் கிரிக்கெட் பார்க்கணும். ஓகே, ட்ரெண்ட்ஸ் தெரியணும். அந்த டிவியில போடுறான் பாருங்க, ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் கல்ட்டு, அடுத்த 9 ஓவர் டிஃபென்ஸ், கடைசி 5 ஓவர் கல்ட்டு. அந்த மாதிரி டிவியை பார்த்து எட்ஜு கொடுத்தா நீங்க முன்னுக்கு வர முடியாது. ஓகே, ஒரு டேட்டா பேஸ் ஓனா நீங்க உங்களுக்கே கிரியேட் பண்ணும். இந்த மாதிரி ஒரு பிச்சில் அப்படி போகுது, இந்த மாதிரி ஒரு பிச்சில் அப்படி போகுது, இந்த காம்பினேஷன் வச்சிருக்கான், இந்த எந்த காம்பினேஷன் சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுறது, நிறைய ரிசர்ச் பண்ணணும். எல்லா மேட்சையும் மடத்தனமா பைத்தியக்காரத்தனமா கிரிக்கெட் பார்க்கணும். கிரிக்கெட் பார்த்துன்னு தான் நிறைய கற்றுக்க முடியும். ஒன் வே ஐ வாஸ் லக்கி இஸ் பிகாஸ் ஐ வாஸ் அலோட் டு டூ level 3 இன் சவுத் ஆப்பிரிக்கா, விச் ஐ வெரி கிரேட்ஃபுல் டு சவுத் ஆப்பிரிக்கா. கடைசி வரைக்கும் அந்த மாதிரி தான் இருப்பேன். ஸோ ஒன்ஸ் அந்த கோச்சிங் சர்டிஃபிகேஷன் நீங்க பண்ண ஆரம்பிச்சுன்னா, என் பக்கத்தில் இருக்கிற விக்கி ஒரு level 2 சர்டிஃபைடு. அதுக்கப்புறம் என்னன்னா அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் நிறைய அதெல்லாம் தெரிய வரும். சொல்லுங்க விக்கி. level 1 சர்டிஃபிகேட் பரவாயில்ல, level 2 இனிமே தான் உங்கள்ட்ட சின்ன கத்துக்கிட்டு பையன் 31 வயசு தான், level 3 சீக்கிரம் முடிச்சிருவீங்க, எல்லாம் வயசாயிடுச்சு. ஓகே,
ஸோ அதுக்கப்புறம் எப்படின்னா உங்களுக்கு அந்த கோச்சிங் பெர்ஸ்பெக்டிவ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டெக்னிக்கல். இப்போ நிறைய பார்க்குறீங்க, நிறைய கமெண்டேட்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஃபுட் க்ளோஸ் ஆகுது, ஷோல்டர் ஓப்பன் அப் ஆகுது, பாயிண்ட் ஆஃப் காம்பேக்ட் இது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்ல வந்து இந்த மாதிரி பவர் இல்லை, பவர் ஜென்ரேஷன்ல டைமிங்கு, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும். So then when you know when you are going to try and apply to a place where you are not a former cricketer, when you come up with a presentation saying this is my cricketing knowledge, இதான் என்னோட சாம்பிள், இந்த பேட்ஸ்மேனை நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன், இன்டர்நேஷனல் பேட்ஸ்மேன் இதான் ஸ்ட்ரென்த், இவரோட வீக்னஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு டெக்னிக்கல் நாலேஜ், ரெண்டாவது டாக்டிக்கல் நாலேஜ், மூணாவது யூசேஜ் ஆஃப் ரிசோர்சஸ், எப்படி எந்த பிளேயரை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு. ஸோ அம்பையரிங் டசன்ட் நீட் எனி கைண்ட் ஆஃப் பேக்ரவுண்ட், பட் when it comes to becoming an analyst, it's sheer hard work what you do. இப்போ நல்லா என்ன பண்ணு நினைக்கிறீங்க, சவுத் ஆப்பிரிக்கால வெளியிலே போக முடியாதுங்க, வெளியிலே இப்போ இந்தியா மாதிரி வெளில நடக்கவே முடியாது. இது நடந்து வாண்டர் ஸ்டேடியம் போவோம் 5 நிமிஷம் வாக்கு, நடந்து ஜிம்முக்கு போவோம் 5 நிமிஷம் வாக்கு. மற்ற நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன், கிரிக்கெட் மேட்ச்ல எதையாவது உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன், ரிவர்ஸ் ஸ்விங்கை பத்தி படிப்பேன், டெக்னிக்கை பத்தி படிப்பேன். புது பேட்ஸ்மேன் வேணா ஒருத்தன் வரான் அப்படின்னா அந்த என்னோட லீக்ல அவன் இல்லைன்னா கூட அவனோட ட்ரிகர் மூமெண்ட் எப்படி இருக்கு, என்ன அது என்ன. இப்ப டேவிட் பெயின் ஒருத்தர் வந்தாரு, அவர் தேர மாட்டார் ஐபிஎல்ல, எப்படி சொல்றேன், ஏன்னா இது பேர் பல்லாங்குழி ஆடியா சொல்றேன், அவ்வளோ பார்ப்பேன் கிரிக்கெட், வேலைக்கு ஆக மாட்டாரு அப்படின்னு. ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க இந்த இதுல வரணுமோ, யூ ஹவ் டு வாட்ச் கிரிக்கெட் நான் ஸ்டாப் லைக் எ மேட் பர்சன், டெஸ்ட் யுவர் செல்ஃப் வித் லாட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் அண்ட் அதர் தீஸ் திங்ஸ். யூ கேன் ஆல்வேஸ் அச்சீவ் மோர் தென் வாட் லிட்டில் I have achieved. Vicky, hope this explanation is clear. If you want to add on something, please add on. அதாவது டெடிகேஷன் லெவல் எவ்வளோ ஜாஸ்தி அப்படின்னா அது வந்து ரூஃபை தாண்டி பிச்சுக்கிட்டு கூரையை பிச்சுட்டு கொட்டுன்ற மாதிரி தான் கூரையை பிச்சுட்டு போகுது டெடிகேஷன் லெவல். நான் எப்பவுமே என்ன பீடாக பார்த்து வியந்திருக்கேன்னா, எல்லா மேட்சையும் பார்ப்பாரு, எப்பவுமே பார்ப்பாரு, பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அதாவது உமன்ஸ் மேட்சை பார்ப்பாரு, அந்த லீகை பார்ப்பாரு, இந்த லீகை பார்ப்பாரு, அதை பார்ப்பாரு, இதை பார்ப்பாரு, இந்த பிளேயர் அந்த பிளேயர் எல்லா பிளேயரையும் தெரியும் அவருக்கு. அதுதான் அது ஒரு விஷயம். அதுதான் பீடாவும் சரி ஆஷனாவும் சரி, எப்படிப்பா எல்லா பிளேயரையும் பாக்குறீங்க. அவர் டெஸ்ட் மேட்ச் ஆடுவாரு, இங்க லீக் மேட்ச்க்கு வந்து நாங்க போறோம். அப்ப வந்து ஒரு பிளேயரை வந்து சொல்லுவாரு, டே இவன் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரு, இவன் வந்து ஸ்லோவா தூக்கி போடுவான், அண்டர்-19 லீக்ல பாத்தண்டா அப்படின்னு, அண்டர்-19 ஸ்டேட் கேம்ல பாத்தண்டா அப்படின்னு. யார் சார் நீங்க? அதுவும் வந்து அடுத்த நாள் ஒரு போலிங் போட்டுட்டு இருப்பாரு, ஆல்மோஸ்ட் இந்தியா போலிங் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல போன் பண்ணி சொல்லுவாரு, இல்ல எனக்கு சொல்லுவாரு, இல்ல சீனாக்கு சொல்லுவாரு, சீனா அந்த மாதிரி பாரு, சீனா அந்த மாதிரி அந்த ஸ்பின்னர் வந்தானா பசங்களை வந்து ரொம்ப தூக்கி அடிக்க சொல்லாத, தரையோட ஆட சொல்லு, அவன் அப்படியே இழுத்து போடுவான், தூக்கி அடிக்கணும்னு தோணும், தூக்கி அடிக்காதீங்க, கீழே ஆடி அவனை ரன் எடுக்க பாருங்க அப்படின்னு வரும். இந்த மாதிரி எங்கெந்தான் இன்சைட்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்கன்னு தெரியல. அண்ட் இவங்க 2 பேருமே கிரிக்கெட்டுக்காகவே அளவெடுத்து செய்யப்பட்ட 2 கேரக்டர்கள் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி எனக்கும் ஃபியூச்சர்ல வரணும்னு ஆசை இருக்கு. ஸோ அதனால வந்து நானுமே நிறைய உங்க லைன்ஸை ஃபாலோ பண்றேன். இப்பதான் ஓரளவுக்கு பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் கிரிக்கெட் நாலேஜ் ஓரளவுக்கு சும்மா அப்படி இம்மி அளவுக்கு வர மாதிரி தெரியுது. அதை நான் இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறேன். பியூட்டிஃபுல்லி சம்ட் அப் டாக். ஒரு பிரில்லியன்ட் கொஸ்டின். அதான் பார்த்தேன், அங்கித் கிருஷ்ணா 2004. நீங்க வந்து கேட்கவே வேணாம், இந்த மாதிரி பிரில்லியண்டான கொஸ்டின் கேட்டீங்கன்னா எடிட்டர் ஆட்டோமேட்டிக்கா எடுத்து இங்க தள்ளி விட்டுருவாரு. நான் கேட்க போறேன், அவ்வளவுதானே. சூப்பர், லவ்லி பிடாக். இந்த கேமுக்கு வந்து க்ளோசிங் தாட்ஸ், க்ளோஸ் பண்ண கேமுக்கு க்ளோசிங் தாட்ஸ். அதான் சொன்னேன் உங்களுக்கு, யூ ஆர் அலவுட் டு லூஸ் 1 கேம் அப்படின்னு சொன்னேன். இப்போ இப்பயும் வந்து அதை நான் சொல்ல விரும்பல, 12 கேம் இருக்கு அப்படின்னு. ஆல் ஆஃப் அ சடன் யூ ஸ்டார்டட் சோல் சர்ச்சிங். பியூட்டிஃபுல்லா வந்து அப்படியே டேர்ன் அவுட் பண்ணாங்க சன்ரைசர்ஸ். டாஸ் லூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே அதை டப்பு டிப்புன்னு அவங்க அடிச்சு ஆரம்பிச்சோன்னே எல்லாம் 230 பாருன்னாங்க. நான் என்ன இதுலேயே போட்டேன் 226 6 ரன்னு. ஏன்னா வின்னிங் ஸ்கோரிங் என்ன சொன்னோம், இஃப் யூ ரிமெம்பர் 208 இஸ் அ வின்னிங் ஸ்கோர் இன் கொல்கட்டா. ஸோ நம்ம சொல்ற தியரி படி இவங்க போனாங்கன்னா யூ வில் கெட் 210 அண்ட் மோர்னு. பியூட்டிஃபுல்லா ஆனாங்க. 60 ரன் வரும் பவர் பிளேலன்னு சொன்னேன், தே ஸ்கோர்ட் 84. அந்த 20 ரன் தான் 208ல இருந்து 226, இந்த 18 ரன் கூட வந்தது அங்கதான். பியூட்டிஃபுல்லா ஆனாங்க 11 to 16. 11 to 16ல 52 for Rollers, 51 for 7 மேட் அ வைட்டல் டிஃபரன்ஸ். இப்ப இவங்க வந்துட்டு சுனில் நரேனும் வருண் சக்கரவர்த்தி ஆஸ் டு ஸ்ட்ரைக் ஃபார்ம் சைப்பட்ட கொண்டு வர பார்க்கணும். அதை விட்டுட்டு திருப்பியும் நான் 4 ஓவர் அடுத்த மேட்ச் திருப்பி 3 ஓவர்லயும் 41 அவர் கண்டிப்பா போடுவாரு. அதையும் திருப்பி சொல்றேன், முசரபானே will pick 3 wicket next game also, but chances of winning a game எனக்கு தெரியல. I don't know, that is why I'm giving a suggestion. சன்ரைசர்ஸ் ஆல்மோஸ்ட் டிக் பண்ணாங்க. இதுக்கு மேல அவங்க வந்துட்டு பெயினை, அதாவது வலியை சுமந்துட்டு திருப்பி பெயின் ஆடணும்னு நினைச்சாங்கன்னா அது வந்து அவங்களோட இது. அதை நான் என்ன பண்ணுவேன், நீங்க ஃபாரினரே ஆடாதன்றுவேன். நான் இன்னொன்னு எப்படி யோசிப்பேன் சொல்லுங்க, வின் பண்ணிட்டாங்களே, வின்னிங் காம்பினேஷன் ஏன் மாத்தணும், பெயின்ஃபுல்லா இருக்கட்டும் பெயின் எடுத்துட்டு போவாங்க. நான் இப்படி யோசிப்பேன், இது டூ ஹார்ஷ் ஆக்சுவலி. நான் ரொம்ப ரேட் பண்ணுவேன் சலில் அரோராவை, ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன்.
அப்ப உங்களுக்கு அந்த மாதிரி யோசிக்கணும்னா they can always bring Liam Livingston in place of Salil Arora and Moncon Thermale in place of David Payne. அதையும் பண்ணிடுவேன். அவரும் வந்து என்ன பண்ணுவாரு, ஆஃப் ஸ்பின் லெக் ஸ்பின் வேற போடுவாரு. ஏன்னா சலீல் அரோரா எப்ப வராரு, இந்த பேட்டிங்ல எனக்கு கதாயுதம் மாதிரி இருக்கு. அவர் வரப்போதே ஒரு ஆட போறது ஒரு 15 பாலோ 20 பாலோ தான். நான் ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன். திருப்பி சொல்றேன் நான் எப்படி யோசிப்பேன், ஒரு 15 பால் தாங்கும் போது லிவிங்ஸ்டன் இஸ் நாட் கோயிங் டு கம் அண்ட் பேட் அட் a situation in the 9th over. He's going to come there and slog. He can also do the job and give a dimension to bowl off spin and leg spin. அப்படிங்கும்போது that gives you an option to give Thermale also in place of Payne until Cummins come in. நான் யோசிப்பேன். பாப்போம் என்ன நடக்குது. It was absolutely clinical performance on Sunrisers after bashing what they got from RCB. They are a good side. Will get better only with the arrival of Cummins. KKR has got a lot of soul searching to do. If they are not ready to experiment, if they are not going to change, இன்னொரு மேட்ச் 3 out of 3 ஆச்சு அப்படின்னா Wooden Spoon 100% guarantee ஆயிடும். Not everyone can be Mumbai Paltan to lose 5 out of 5 and still come back and get into playoffs. But mathematically அந்த 7 மேட்ச் தோக்குற வரைக்கும் எல்லா டீமுக்கும் சான்ஸ் இருக்கும். பட் தே ஆர் நவ் இன் அ டெஸ்பரேஷன் டு டர்ன் இட் அரவுண்ட் நெக்ஸ்ட் கேம். பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு. அடுத்த எபிசோடு என்ன அப்படின்னா, என்ன ஃபோர்ஸ் பண்ணி எட்ஜு குடியா அப்படின்னு என்னோட செல்ல பையன் சொல்லி 52-48 அப்படின்னு சொன்ன ஒரு சம்பவம் அன்பு டென்ல நடக்குது. சிங்கம் வேட்டையாடுமா, ஆடும்ல அப்படின்னு. ஆனா சிங்கம் வேட்டையாடின அப்புறம் பக்கத்துல இருக்கிற கையை தூக்குனா கையை இறக்கிட்டுருவேன். ஏன்னா அவர் எட்ஜு அவரு கொடுக்கல, நான் தான் எட்ஜு கொடுத்துருக்கேன். We'll come back and do a review on how the Lions are going to hunt in Unbeaten against the seasoned Punjab Kings as stated by your 100% accurate Blast Vignesh. Until they come back for that episode, thanks a lot and bye-bye.